அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 25வது பாட அழகான எண் போடும் தற்காட்டின் தளமும் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாடத்துல நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் தற்காட்டின் தளம். எண்கோட படிச்சு முடிச்சிட்டோம். எண்கோட்டின் மீது பின்னங்களை குறிக்கிறது, தசமங்களை குறிக்கிறது, சமநிலைகளை குறிக்கிறது தொடர்பாக படிச்ச நாங்கள் எண்கோடு என்னும் பகுதியில தொடர்ந்து தற்காட்டின் தளம் பற்றி படிக்க இருக்கிறோம். தற்காட்டின் தளம் அப்படி என்றா என்ன? தரம் 7ல நாங்கள் படிச்சிருக்கிறோம் தற்காட்டின் தளம் அல்லது ஆள்கூற்று தளம். தற்காட்டின் தளம் அல்லது ஆள்கூற்று தளம் அப்படி என்றா என்ன? சதுரக்கூட்டு வலையை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைப்பை விவரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தளத்துக்குத்தான் தற்காட்டின் தளம் என்று பெயர். சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு புள்ளியினுடைய அமைவை ஆள்கூறு வடிவில 2 பெருமானங்களில ஒரு புள்ளியினுடைய அமைவை காட்டக்கூடிய தளத்துக்குத்தான் தற்காட்டின் தளம் அல்லது ஆள்கூற்று தளம் என்று பெயர். இந்த தற்காட்டின் தளத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவோம்? 2 எண்கோடுகளை பயன்படுத்தி தற்காட்டின் தளத்தை உருவாக்க முடியும். ஒரு எண்கோட கிடையாக கீறுவோம், இன்னும் ஒரு எண்கோட நிலைக்குத்தாக கீறுவோம். முதலாவதாக இந்த தற்காட்டின் தளத்துல ஒரு தற்காட்டின் தளம் அமைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த தற்காட்டின் தளத்தில இருக்கக்கூடிய புள்ளியினுடைய அமைவை பற்றி நாங்கள் படிக்கலாம். தற்காட்டின் தளத்தை அமைக்கிறதுக்காக 2 எண்கோடுகளை பயன்படுத்துறோம். கிடையாக ஒரு எண்கோட கீறுறோம். எண்கோட கீறுவதற்கு முதலாவதாக நேர்கோட கீறி நேர்கோட்டின் மீது புள்ளிகளை குறித்து நேர்கோட்டுல எண் பெருமானங்களை குறிக்கிறோம். 0, 1, 2, 3, 4. 0த்திற்கு வலப்பக்கமாக நேரெண்கள் இருக்கும். எண்கோட்டுல 0த்திற்கு இடப்பக்கமாக மறை எண்கள் இருக்கும். இடப்பக்கமாக மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. ஒரு எண்கோட்டை கிடையாக கீறி இருக்கிறோம். அடுத்த எண்கோட்டை நிலைக்குத்தாக கீறப்பெறும். அடுத்த எண்கோடானது இந்த 0த்தின் வழியாக 0த்தை இடவெட்டுற மாதிரி அடுத்த எண்கோட கீறுறோம். பூஜ்ஜியம் என்னும் புள்ளியில வெட்டி கொண்டு போற மாதிரி ஒரு எண்கோட நிலைக்குத்தாக கீறுறோம். இப்ப இதுல 0 இருக்கண்டா 0த்துக்கு இந்த எண்கோட்டுல 0த்துக்கு மேல் பக்கமாக வலது பக்கமாக நேரெண்கள் இருக்கும். 0த்துக்கு இடப்பக்கமாக கீழே மறை எண்கள் இருக்கும். மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. கிடையாக வரையப்பட்டிருக்கிற இந்த எண்கோட்டுக்கு எக்ஸ் அச்சு என்று சொல்லுவோம். நிலைக்குத்தாக வரையப்பட்டிருக்கும் இந்த எண்கோட்டை y அச்சு என்று சொல்லுவோம். எக்ஸ் அச்சு y அச்சு, இந்த அச்சு y அச்சு, இந்த அச்சு எக்ஸ் அச்சு. அப்ப எவ்வாறு நாங்கள் இப்ப போட்டில இந்த தளத்தை அமைச்சிருக்கிறோம். ஆனா தற்காட்டின் தளம் கண்டிப்பாக சதுரக்கூட்டு தாள்ல தான் நாங்கள் அமைக்க வேணும். உங்களுடைய கணித பாட கோப்பி அல்லது வரைவு தாள்கள் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். இப்படி பிளேன் ரூல் கோப்பியில நாங்கள் இந்த தளத்தை அமைக்க மாட்டோம். சதுரக்கூட்டு வலையை பயன்படுத்தி அல்லது சதுரக்கூட்டு தாள்ல தான்
இந்த தளத்தை கீறுவோம். அப்ப நீங்கள் கண்டிப்பாக கணித குப்பியில தான் இந்த தளத்தை கீற வேணும். கீறும் பொழுதுதான் அந்த ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் சரியாக கூற முடியும். அப்ப 2 எண்கோடுகளை பயன்படுத்தி எவ்வாறு உருவாக்கக்கூடிய தளத்துக்கு பெயர் தான் தெக்காட்டின் தளம். இந்த தளம் தான் தெக்காட்டின் தளம் அல்லது ஆள்கூட்டு தளம். இந்த தளத்துல ஒரு எண்கோடு கிடையாக கீறப்பட்டிருக்குது, இன்னும் ஒரு எண்கோடு நிலைக்குத்தாக கீறப்பட்டிருக்குது. இந்த 2 எண்கோடுகளும் பூஜ்ஜியத்தில சந்திக்கின்றன. இந்த புள்ளியை நாங்கள் உற்பத்தி புள்ளி என்று சொல்லுவோம். இப்ப இந்த தக்காட்டின் தளத்தில் அமைந்துள்ள ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிக்க போறோம். தரம் 7ல தக்காட்டின் தளம் தொடர்பாக நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? தக்காட்டின் தளம் பற்றி படிச்சிருக்கிறோம். தக்காட்டின் தளத்தை எவ்வாறு உருவாக்குறது என்று படிச்சிருக்கிறோம். அதே நேரம் தரம் 7ல இந்த முதலாவது கால் பகுதி, இந்த பகுதியில மட்டும் இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிச்ச நாங்கள். முதலாவது இதெல்லாம் வராது, இந்த கால் பகுதி இவ்வளவு நீரெண்கள் மட்டும் வார மாதிரி இந்த அதாவது இந்த பகுதியில ஒரு தக்காட்டின் தளத்தினுடைய முதலாம் கால் பகுதியில இருக்கக்கூடிய புள்ளிகளின் அமைவை பற்றி நாங்கள் படிச்சினாங்க, என்ன மாதிரி புள்ளிகள் இருக்கும் என்று. நாங்கள் தரம் 8ல என்ன செய்ய போறோம்? முதலாம் கால் தொகுதி எல்லாம் தக்காட்டின் தளம் முழுவதிலும் உள்ள புள்ளிகளினுடைய அமைவை பற்றி படிக்க போறோம். அதே நேரம் ஆள்கூறுகளாக தரப்படும் போது இந்த தக்காட்டின் தளத்துல குறிச்சு காட்ட போறோம். முதலாவதாக தக்காட்டின் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைவை ஆள்கூறுகளாக விவரிப்போம் நாங்கள். தக்காட்டின் தளத்துல இந்த இடத்துல ஏ என்ற புள்ளி இருக்குது. ஏயினுடைய அமைவை விவரிக்க போறோம். ஏயினுடைய அமைவை என்னென்று ஆள்கூறுகளாக விவரிக்க போறோம். 2 எண் பெருமானங்கள்ல சொல்ல போறோம். அப்ப ஏயினுடைய அமைவை காட்டுவதற்காக இந்த ஏயிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைவோம். ஏயிலிருந்து புள்ளி ஏயினுடைய அமைவை சொல்ல போறோம். புள்ளி ஏ ஆனது எங்க இருக்குது இந்த தளத்துல என்ன சொல்றதுக்கு புள்ளி ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். அதே போல புள்ளி ஏயில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். புள்ளி ஏயில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரை ஏயில இருந்து வரைகிறோம். புள்ளி ஏயில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். இந்த 2 இந்த எக்ஸ் அச்சு சந்திக்கக்கூடிய புள்ளி, அதாவது ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோடு வரையப்படும் போது ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல் சந்திக்கிறது. புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல வெட்டுது, 2ல சந்திக்குது. அப்ப புள்ளி ஏயினுடைய எக்ஸின் ஆள்கூறு 2 ஆகும். புள்ளி ஏயினுடைய எக்ஸின் ஆள்கூறு 2 ஆகும். அடுத்தது புள்ளி ஏ ஆனது y அச்சை 4ல் சந்திக்கிறது. ஆகவே புள்ளி ஏயினுடைய y-ன் ஆள்கூறு 4 ஆகும். புள்ளி ஏயினுடைய y-ன் ஆள்கூறு 4 ஆகும். புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல் சந்திப்பதால் எக்ஸின் ஆள்கூறு 2. புள்ளி ஏ ஆனது y அச்சை 4ல் சந்திப்பதால் y-ன் ஆள்கூறு 4. அப்ப புள்ளி ஏ ஆனது என்ன மாதிரி அமைந்திருக்கும்? புள்ளியினுடைய அமைவை என்னென்று கூறுவோம்? முதலாவது எக்ஸ் கமா y, எக்ஸ் அடுத்ததாக y என்ற வடிவத்தில் எழுத வேணும். ஏ ஆனது எக்ஸ் அச்சில 2, y அச்சில 4. ஏனுடைய அமைவு இரட்டை அடைப்புக்குள்ள 2, 4 ஆகும். ஏ ஆனது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை எப்படி சொல்ல வேணும்? முதலாவதாக எக்ஸ் என்ற ஆள்கூறு எழுத வேணும், இரண்டாவதாக y என்ற ஆள்கூறு எழுத வேணும்.
இந்த ரெண்டு ஆள்கூறுகளையும் அடைப்புக்குள்ள கண்டிப்பாக எழுத வேணும். அடைப்பில்லாம நாங்கள் எழுத மாட்டோம். அப்படி சோடியாக எழுத வேண்டும். எக்ஸ் கமா வை என்ற சோடியாக அடைப்புக்குள்ள எழுத வேண்டும். ஏ அமைந்திருக்கக்கூடிய இடம் 2 அடைப்புக்குள்ள 2 4 ஆகும். அதாவது ஏ ஆனது எக்ஸ் அச்சில 0 இருந்து பார்க்கும் பொழுது எக்ஸ் அச்சில 2 அலகுகள் தூரத்திலும் y அச்சில 4 அலகுகள் தூரத்திலும் அமைந்துள்ளது என்பதுதான் ஏயினுடைய அமைவு ஆகும். ஏ எக்ஸ் அச்சை 2 சந்திக்கிறது, y அச்சை 4 சந்திக்கிறது. முதலாவதாக எக்ஸ் என்ற ஆள்கூறு எழுத வேணும் 2, இரண்டாவதாக y என்ற ஆள்கூறு எழுத வேணும் 4. இதே தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிப்போம். புள்ளி பியினுடைய அமைவை சொல்ல போறோம். புள்ளி பி ஆனது புள்ளி பியினுடைய அமைவை விவரிப்பதற்காக புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது என்று பார்க்கிறோம். புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை மறைமூன்றில் சந்திக்கிறது. புள்ளி பி ஆனது y அச்சை நேர் 2 சந்திக்கிறது. புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை மறைமூன்றில் சந்திக்கிறது. புள்ளி பி ஆனது y அச்சை 2 சந்திக்கிறது. இப்ப பியினுடைய அமைவு எப்படி இருக்கும்? முதலாவதாக எக்ஸ் அச்சை சந்திக்கும் புள்ளி எழுத வேணும். இரண்டாவதாக y அச்சை சந்திக்கும் புள்ளி எழுத வேணும். மறைமூன்று கமா 2 ஆகும். அடைப்புக்குள்ள மறைமூன்று 2 ஆகும். புள்ளி பியினுடைய அமைவு. புள்ளி பி ஆனது 0 இருந்து பார்க்கும் போது மறைமூன்று அலகுகள் தூரத்திலும், புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சில புள்ளி பி ஆனது 0 இருந்து பார்க்கும் போது y அச்சில் 2 அலகுகள் தூரத்திலும் அமைந்துள்ளது. இதுதான் புள்ளி பியினுடைய அமைவு ஆகும். அடுத்ததாக இன்னும் ஒரு இடத்துல புள்ளியை குறிப்போம். புள்ளி சியினுடைய அமைவை விவரிப்போம். புள்ளி சி ஆனது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்கிறது என்று பார்க்கிறோம். புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை மறை 2 சந்திக்கிறது. புள்ளி சி ஆனது y அச்சை மறை 4 சந்திக்கிறது. எக்ஸ் அச்சை மறை 2லும் y அச்சை மறை 4லும் சந்திக்கிறது. ஆகவே சியினுடைய அமைவு புள்ளி சி ஆனது எக்ஸ் அச்சை மறை 2 சந்திப்பதால் மறை 2 சமம். புள்ளி சி ஆனது y அச்சை மறை 4 சந்திப்பதால் மறை 4 ஆகும். மறை 2 அடைப்புக்குள்ள மறை 2 மறை 4 ஆகும். புள்ளி சி ஆனது 0 இருந்து எக்ஸ் அச்சில் மறை 3 அலகுகள் தூரத்திலும் y அச்சில் புள்ளி சி ஆனது 0 இருந்து பார்க்கும் பொழுது எக்ஸ் அச்சில் மறை 2 அலகுகள் தூரத்திலும் 0 இருந்து y அச்சிற்கு மறை 4 அலகுகள் தூரத்திலும் அமைந்துள்ளது. எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி மறை 2, y அச்சை சந்திக்கும் புள்ளி மறை 4. சியினுடைய அமைவு மறை 2 மறை 4 ஆகும். அடுத்ததாக புள்ளி டியினுடைய அமைவை காட்டுவோம். புள்ளி டி ஆனது டி இதுல இருக்குது பாருங்க. புள்ளி டி ஆனது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது? இந்த இடத்துல y அச்சில இருக்குது. புள்ளி டி y அச்சில இருக்குது. எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது? 0 சந்திக்கிறது. புள்ளி டி ஆனது எக்ஸ் அச்சை, இதுதான் எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சை புள்ளி டி எங்க வெட்டுதுன்னு பாக்குறோம். 0 சந்திக்கிறது. அதே நேரம் y அச்சுல மறை 3 இருக்குது. அப்ப புள்ளி டி ஆனது எக்ஸ் அச்சை சந்திக்கும் புள்ளி 0. புள்ளி டி ஆனது y அச்சை சந்திக்கும் புள்ளி y அச்சுல மறை 3 தான் இருக்குது. y அச்சை சந்திக்கும் புள்ளி மறை 3 ஆகும். அப்ப புள்ளி
டியினுடைய அமைவையும் நாங்கள் விவரித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் என்ன படித்தோம்? ஒரு தக்காட்டின் தளத்தின் மீது சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு தக்காட்டின் தளம் ஒன்றை கீறும்போது அந்த தளத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளினுடைய அமைவை ஆள்கூறுகளாக நாங்கள் கூறியிருக்கிறோம். புள்ளியானது அமைந்திருக்கக்கூடிய இடம் 2, 4 ஆகும். அடைப்புக்குள்ள எழுத வேணும். புள்ளி B ஆனது அமைந்திருக்கக்கூடிய இடம் -3, 2 ஆகும். புள்ளி C ஆனது அமைந்திருக்கக்கூடிய இடம் -2, -4 ஆகும். புள்ளி D ஆனது அமைந்திருக்கக்கூடிய இடம் 0, -3 ஆகும். இவ்வாறு தரம் 8ல இந்த தக்காட்டின் தளம் முழுவதிலும் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளினுடைய அமைவை ஆள்கூறுகளாக நாங்கள் விவரித்து காட்டியிருக்கிறோம். A இந்த அமைவு, B இந்த அமைவு, C யினுடைய அமைவு, D யினுடைய அமைவு. அடுத்ததாக இந்த தக்காட்டின் தளத்துல இனி நாங்கள் படிக்க போறது ஆள்கூறுகள் தரப்படும் போது அவற்றின் அமைவை தளத்துல குறிச்சு காட்டுறது. அதாவது தக்காட்டின் தளத்தின் மீது புள்ளிகளை குறித்தல். புள்ளிகளானது ஆள்கூறுகளாக தரப்படும் போது பாருங்க, நாங்கள் ஒரு 5 புள்ளிகளை குறிச்சு காட்டுவோம். 2, -5 B, -3, -1 C, -2, 0 D, -3, -3 இந்த 4 புள்ளிகளையும் D 0, -3 ஆகிய 4 புள்ளிகளையும் ஆள்கூறுகள் புள்ளிகளினுடைய அமைவானது ஆள்கூறுகளாக தரப்படும் போது இந்த புள்ளிகளை தக்காட்டின் தளத்தின் மீது குறித்து காட்ட போறோம். இப்ப தக்காட்டின் பொருத்தமான தக்காட்டின் தளம் ஒன்றை வரைவும். முதலாவதாக கிடையாக ஒரு எண் போட கீறுடம். பெண்கோட்டின் மீது புள்ளிகளை குறிப்போம். 0, 1, 2, 3, 4 -1, -2, -3. அடுத்த எண் கோடு இந்த 0த்துல சந்திக்கிற மாதிரி 2வது எண் கோட வரைவோம்.
y அச்சு, x அச்சு, 1 2 3 4, இந்த புள்ளி 0, y அச்சுண்டா y அச்சில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் எல்லாம் சமனாக இருக்க வேணும். x அச்சுண்டா x அச்சில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் எல்லாம் சமனாக இருக்க வேணும். மறை 1, மறை 2, மறை 3, மறை 4, மறை 5, y அச்சு, x அச்சு. புள்ளிகள் இங்க எழுதுவோம். இந்த 4 புள்ளிகளையும் இந்த தக்காட்டின் தளத்தின் மீது நாங்கள் குறித்து காட்ட போறோம். ஆழ்கூறுகளாக புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. இதனுடைய அமைவை நாங்கள் இங்க குறிச்சு காட்டோம். பாருங்கோ, ஏ ஆனது 2 மறை 5 ஆகும். ஏனுடைய அமைவு 2 மறை 5. அப்ப ஏ ஆனது எப்படி அமைந்திருக்க வேணும்? எக்ஸ் கமா y என்ற வடிவில் முதலாவது புள்ளி எக்ஸ் ஆக இருக்க வேணும். இரண்டாவது புள்ளி y ஆக இருக்க வேணும். முதலாவது புள்ளியானது எக்ஸினுடைய ஆள்கூறாக இருக்க வேணும். இரண்டாவது புள்ளியானது y-னுடைய ஆள்கூறாக இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் எங்களால் இங்கே குறிச்சு காட்ட முடியும். அதாவது தளத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிக்கும் போது நாங்கள் அப்படித்தான் குறிச்ச நாங்கள் முதலாவது எக்ஸினுடைய ஆள்கூறாக இருக்கும். இரண்டாவது புள்ளி y-னுடைய ஆள்கூறாக இருக்கும். அப்ப இந்த ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல சந்திச்சிருக்கும். ஏ ஆனது y அச்சை மறை 5ல சந்திச்சிருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? எக்ஸினுடைய ஆள்கூறு 2ஆக இருப்பதனால் புள்ளியின் எக்ஸினுடைய ஆள்கூறு 2ஆக இருப்பதனால் எக்ஸ் அச்சில 2ல இருந்து எக்ஸுக்கு செங்குத்தாக 2ல நாங்கள் நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரோம். எக்ஸ் அச்சில எக்ஸினுடைய ஆள்கூறு 2ஆக இருப்பதனால் எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 2ல நாங்கள் நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரோம். இந்த நேர்கோடு எக்ஸினுடைய ஆள்கூறு 2ஆக இருக்கிறபடியா எக்ஸுக்கு செங்குத்தாக 2ல நேர்கோடை கீறிக்கொண்டு வாரோம். அதே நேரம் y-னுடைய ஆள்கூறு மறை 5ஆக இருக்கிறது. அப்ப y அச்சில மறை 5ல இருந்து நாங்கள் செங்குத்து கூட கீறிக்கொண்டு வருவோம். மறை 5 இந்த y அச்சில மறை 5 இருக்குது. மறை 5ல செங்குத்து கூட கீறிக்கொண்டு வருவோம். கீறிக்கொண்டு வரும் பொழுது இந்த எக்ஸ் அச்சினுடைய 2ம் y அச்சினுடைய மறை 5ம் எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடத்துலதான் யார் இருப்பா? ஏ இருக்கும். உங்களுக்கு தெரியும், எக்ஸ் 2க்கு நேரா இந்த பக்கம் கீறதா இங்கால இங்கால மேல கீற வேணுமா கீழே கீற வேணுமான்னு தெரியுமே. என்னண்டா எக்ஸினுடைய ஆள்கூறு 2, y-னுடைய ஆள்கூறு மறை பெருமானமாக இருக்குது. அப்ப இங்க இருந்துதான் வரும். ஆகவே நாங்கள் மேல கீற வேண்டிய அவசியம் இல்லை. கீழ் நோக்கி கீறிக்கொண்டு வரலாம். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 2ல நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம். y அச்சிற்கு செங்குத்தாக மறை 5ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம். 2 எக்ஸ் எக்ஸின் ஆள்கூறு 2ஆக இருக்கிறபடியா 2ல இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம். y-ன் ஆள்கூறு மறை 5ஆக இருக்கிறபடியா மறை 5ல இருந்து
வையச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம். இந்த இரண்டு கோடுகளும் எங்க சந்திக்குதோ அந்த புள்ளியில தான் ஏ அமைந்திருக்கும். அப்ப ஏயினுடைய அமைவு இந்த இடம் ஆகும். பாருங்க, ஏயினுடைய எக்ஸ் ஆள்கூறு 2, ஏயினுடைய வையாள் கூறு மறை 5. அடுத்ததாக பியினுடைய அமைவு மறை 3 மறை 1. அப்ப பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு மறை 3, வையாள் கூறு மறை 1. அப்ப எக்ஸ் அச்சுல மறை 3ல இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். இந்த எக்ஸ் அச்சு கிடையச்சு எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சுல மறை 3 இருக்கு, இந்த இருக்குது. மறை 3ல இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். அடுத்ததாக நீங்கள் கோட்டை கீறும்போது கோடு இந்த பக்கம் வருமா மேலே வருமான்னு எங்களுக்கு தெரியும். பாருங்கோ, அடுத்த வைகின்ற ஆள்கூறு மறை பெருமானமாக இருக்கிறபடியா வை இங்கதான் வரப்போகுது, மேலே வராது. அப்ப நாங்கள் எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை இந்த மறைப்பகுதியிலே நாங்கள் கீறுவோம். கீறிக்கொண்டு வாரம். வையினுடைய ஆள்கூறு மறை 1. அப்ப வையச்சுல மறை 1 இந்த இருக்கு. மறை 1ல இருந்தும் வையச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். இந்த இரண்டு கோடுகளும் எந்த இடத்துல சந்திக்குதோ, இங்க சந்திக்குது. இந்த இரண்டு கோடுகளும் இந்த இடத்துல சந்திக்குது. இரண்டு கோடுகளும் சந்திக்கும் புள்ளிய பார்க்கிறோம். இரண்டு நேர்கோடுகளும் இங்க சந்திக்குது. இந்த புள்ளிதான் யாரு? புள்ளி பியினுடைய அமைவு ஆகும். எக்ஸின் ஆள்கூறு மறை 3, வைகின்ற ஆள்கூறு மறை 1. மறை 3ல இருந்து செங்குத்து கோட எக்ஸ் அச்சுக்கு, மறை 3ல இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட கீறுதம். அதே போல வையாள்கூறு மறை 1, மறை 1ல இருந்து வையச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட கீறுதம். இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியில தான் புள்ளி பி ஆனது அமைந்திருக்கும். அடுத்ததாக புள்ளி சியினுடைய அமைவு மறை 2 0. புள்ளி சியினுடைய எக்ஸ் ஆள்கூறு மறை 2 ஆகும். வை ஆள்கூறு 0 ஆகும். எக்ஸ் ஆள்கூறு மறை 2. புள்ளி சியினுடைய எக்ஸில மறை 2 இங்க இருக்குன்னு பாருங்க. மறை 2 இந்த இருக்குது. புள்ளி சியினுடைய எக்ஸ் ஆள்கூறு மறை 2. மறை 2 இந்த இருக்குது. மறை 2 இருக்கக்கூடிய இடம். நாங்கள் மறை 2ல இருந்து செங்குத்து கோட அப்படி கீறும். மறை 2ல எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை கீறும். அதே நேரம் புள்ளி சியினுடைய வையாள்கூறு என்ன? 0. புள்ளி சியினுடைய வையாள்கூறு 0. இப்ப மறை வையாள்கூறு வையச்சுல 0 பாக்குறோம். 0 எங்க இருக்கு? இந்த இருக்குது. அப்ப வையாள்கூறுண்ட 0. புள்ளி சியினுடைய வையாள்கூறு 0 இருக்கிறபடியா இந்த 0 எக்ஸ் ஆள்கூறு மறை 2 இருக்கிறபடியா மறை 2 சந்திக்கக்கூடிய புள்ளி இதுதான். 0க்கு 0 வையச்சுல 0ல இருந்து வையச்சுக்கு செங்குத்தாக நேர்கோடு வரைய வேணுமெண்டா நாங்கள் இந்த இடம்தான். இந்த 0ம் மறை 2 சந்திக்கக்கூடிய புள்ளி இதுவாகும். ஆகவே புள்ளி சியானது அமைந்திருக்கக்கூடிய இடம் இதுவாகும். பாருங்க, எக்ஸின் ஆள்கூறு மறை 2, வையின் ஆள்கூறு 0. மறை 2ம் 0ம் சந்திக்கக்கூடிய இடம் இதுதான். அடுத்ததாக டியினுடைய ஆள்கூறு 0 மறை 3. எக்ஸின் ஆள்கூறு 0. எக்ஸ் அச்சுல 0 இந்த இருக்குது. எக்ஸ் அச்சுல 0 இதுதான். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நீங்கள் நேர்கோடு வரைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல எக்ஸ் அச்சுல 0 இதுல அமைந்திருக்கும். வை அச்சிந்த மறை 3. அப்ப வை அச்சிந்த மறை 3 இந்த இருக்குது. எக்ஸ் அச்சிந்த 0 இந்த இருக்குது. மறை 3ம் இந்த 0ம் மறை 3ம் 0ம் சந்திக்கக்கூடிய புள்ளி. மறை 3ல இருந்து மறை 3 என்கிற இடத்துல இருந்து
எக்ஸ் அச்சின் பூஜ்ஜியத்தை நாங்கள் எக்ஸ் அச்சினுடைய பூஜ்ஜியமும் y அச்சினுடைய மறைமூன்றும் சந்திக்கக்கூடிய புள்ளி இதுதான். ஏதாவது ஆள்கூறுகளை குறிக்கும் பொழுதோ ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக வந்தால் அந்த அச்சிலேயே அமைந்திருக்கும். பாருங்க, இங்க y ஆள்கூறு பூஜ்ஜியமாக இருக்குது, எக்ஸ் அச்சிலேயே இருக்குது புள்ளியினுடைய அமைவானது. ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருந்தால் y ஆள்கூறு பூஜ்ஜியமாக இருந்தால் எக்ஸ் அச்சில புள்ளி குறிக்கப்பட வேணும். அதே போல இங்க எக்ஸ் ஆள்கூறு பூஜ்ஜியம், அப்ப y அச்சில புள்ளி குறிக்கப்பட வேணும். ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த கிடையச்சோ அல்லது நிலைக்குத்த அச்சிலேயே புள்ளியினுடைய அமைவானது வரும். ஆகவே தக்காட்டின் தளத்தில் மீது தக்காட்டின் தளத்தில் குறிக்கப்படக்கூடிய புள்ளிகளானது ஆள்கூறுகளாக தரப்படும் போது அவற்றினுடைய அமைவை நாங்கள் இவ்வாறு குறித்து காட்டியிருக்கிறோம். 2 மறை 5 எக்ஸின் ஆள்கூறு 2ஆக இருக்குது, வையின் ஆள்கூறு மறை 5ஆக இருக்கிறது. 2ல இருந்து நேர் 2ல இருந்து நாங்கள் செங்குத்து கோட நேர் 2 எக்ஸின் ஆள்கூறு நேர் 2ல இருந்து செங்குத்து கோட எக்ஸுக்கு செங்குத்தாக நேர்கோட தூரம் வையின் ஆள்கூறு மறை 5 மறை 5லிருந்து வையச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட தூரம். இந்த 2 புள்ளிகளும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் இந்த புள்ளிகளானது அமைந்திருக்கும். இங்கே இதுல பி, இதுல சி, இதுல டி. புள்ளி டி ஆனது இங்க அமைந்திருக்கு. ஏ பி சி டி அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் தக்காட்டின் தளத்தின் மீது குறிச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த தக்காட்டின் தளம் என்னும் பாடப்பகுதியில நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். அதாவது தக்காட்டின் தளத்தின் மீது அச்சுக்களுக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடுகள். இப்ப பாருங்க, ஒரு தக்காட்டின் தளம் ஒன்று கூறுவோம். பூஜ்ஜியம் வலப்பக்கமாக 1 2 3 4 5, இடப்பக்கமாக மறை 1 மறை 2 மறை 3 மறை 4, கிடையச்சு எக்ஸ் அச்சு. பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கமாக 1 2 3 4, இடப்பக்கமாக மறை 1 மறை 2 மறை 3 மறை 4, நிலைக்குத்தாச்சு வையச்சு. ஒரு தக்காட்டின் தளம் கொண்ட கூறியிருக்கிறேன். இந்த தக்காட்டின் தளத்தின் மீது அச்சுக்களுக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடுகள். அப்படின்னா எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு எப்படி இருக்கும், y அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு எப்படி இருக்கும் என்று பார்க்கிறோம். அந்த தளத்தின் மீது நாங்கள் கொஞ்சம் புள்ளிகளை குறிக்கிறோம். 3 3 1 3 2 3 0 3 மறை 1 3 மறை 2, இந்த 5 புள்ளிகளையும் நாங்கள் குறிக்கிறோம் இந்த தளத்தின் மீது. அப்ப முதலாவது புள்ளியை குறிப்போம் 3 1. எக்ஸின் ஆள்கூறு 3, வையின் ஆள்கூறு 1 3 1 என்கிற புள்ளியானது இதுல அமைந்திருக்கும். 3 1 எக்ஸ் அச்சுல 3க்கு செங்குத்தாக கோட வரைவீங்க, y அச்சுல 1க்கு செங்குத்தாக கோட வரைவீங்க. ரெண்டும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிதான் 3 1. அடுத்ததாக 3 2 எக்ஸ் அச்சுல 3,
எக்ஸ் அச்சில 3ம் y அச்சில 2ம் சந்திக்கக்கூடிய புள்ளி. இதுல சந்திக்கும் 3, 2 ஆள்கூறுகள் 3, 2. அடுத்த ஆள்கூறுகளை குறிக்கிறோம். 3, 0. எக்ஸ் அச்சில 3, y அச்சில 0. 1 பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த அச்சிலேயே புள்ளி வரும். y பூஜ்ஜியமாக இருக்குது. ஆகவே எக்ஸ் அச்சில அந்த ஆள்கூறு குறிக்கப்பட்டிருக்கு 3, 0. அடுத்தது 3 மறை 1. எக்ஸ் அச்சில 3, y அச்சில எக்ஸ் அச்சில 3ம் y அச்சில மறை 1ம் இந்த இடத்துல சந்திக்கும். இந்த புள்ளி 3 மறை 1. அடுத்ததாக எக்ஸ் அச்சில 3, y அச்சில மறை 2, எக்ஸ் அச்சில 3ம் y அச்சில மறை 2ம் சந்திக்கக்கூடிய புள்ளி இதுவாகும். 3 மறை 2. இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் பாருங்கோ. ஒரே இந்த புள்ளிகளை நாங்கள் குறிக்கும் பொழுது புள்ளிகளை குறிச்சு நாங்கள் இணைக்கும் பொழுது என்ன நடக்குது? இந்த புள்ளிகள் எல்லாவற்றினுடைய இதே மாதிரி நீங்கள் இன்னும் புள்ளிகளை குறிக்கலாம். 3 மறை 3 குறிச்சனீங்கண்டா இதுல வரும். 3 மறை 4 குறிச்சனீங்கண்டா இதுல வரும். இதை மனைச்சனீங்கண்டா இந்த புள்ளிகள் எல்லாவற்றினுடைய எக்ஸின் ஆள்கூறு என்னவாக இருக்குது? 3. இந்த புள்ளிகள் எல்லாவற்றினுடைய எக்ஸின் ஆள்கூறு 3 ஆகும். இந்த புள்ளிகள் எல்லாமே ஆருக்கு சமாந்தரமாக இருக்குது, வைக்கு சமாந்தரமாக இருக்குது. இதுதான் வை அச்சு. வை அச்சிற்கு சமாந்தரமாக கூறப்பட்டிருக்குது. இன்னும் இங்கேயும் இந்த புள்ளி என்னவாக இருக்கும்? 3, 3 இருக்கும். இந்த புள்ளி 3, 4 இருக்கும். 3, 3, 3, 4. இதை இணைச்சமண்டா நேர் கோட்டில் இணைச்சமண்டா சமாந்தரம் உங்களுக்கு தெரியும். இப்படி நாங்கள் எக்ஸின் ஆள்கூறுகள் ஒரே பெருமானமாக இருக்கும் போது அந்த புள்ளிகள் ஆள்கூட்டு தளத்துல குறித்து இணைக்கும் போது அந்த நேர்கோடானது எந்த அச்சுக்கு சமாந்தரமாக வருது? y அச்சுக்கு சமாந்தரமாக அமையுது. ஆகவே எக்ஸ் அச்சை 2ல் வெட்டும் எக்ஸ் அச்சை 3ல் வெட்டும் கோட்டின் மீது அமைந்துள்ள எல்லா புள்ளிகளினுடைய எக்ஸின் ஆள்கூறு 3 ஆகும். இந்த கோடானது இந்த புள்ளிகள் எல்லாமே y அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாடு x = 3 ஆகும். இந்த கோட்டின் சமன்பாடு என்னவாக இருக்கும்? x = 3 ஆகும். x = 3 எனும் நேர்கோடானது எந்த அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும்? y அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அதே போல நீங்கள் இதுல 2, மறை 4 குறிக்கிறீர்கள். மறை 4, 2, மறை 3, 2, மறை 2, 2, மறை 1, 2, 0, 2, 1, 2, 2, 2, 3, 2. இந்த புள்ளிகளை குறிச்சு இதனை நாங்கள் இணைக்கும் போது இந்த இணைக்கக்கூடிய இந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். இந்த கோட்டினுடைய சமன்பாடு என்னவாக இருக்கும்? y = 2 ஆகும். அதாவது y அச்சில 2ல் வரையப்பட்ட கோடு, y அச்சில 2க்கு நேராக வரையப்படக்கூடிய கோடு. இந்த கோட்டினுடைய சமன்பாடு y = 2 ஆகும். இந்த கோடானது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அப்ப y = 2 எனும் நேர்கோடானது ஆருக்கு சமாந்தரமாக இருக்கும்? எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். இதனுடைய எல்லா ஆள்கூறுகளிலேயும் y என்ற பெருமானம் 2 இருக்கும். அதே போல எக்ஸ் அச்சில 3ல் வரையப்படக்கூடிய இந்த கோடானது எக்ஸ் அச்சில 3ல் வைக்கு சமாந்தரமாக வரையப்படக்கூடிய இந்த கோட்டின் சமன்பாடு x = 3 ஆகும். எக்ஸ் அச்சில 3ல் வரையப்பட்டிருக்கும். ஆனால்
y அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டின் சமன்பாடு x சமன் 3 ஆகும். அப்ப x சமன் 3 ஆனது யாருக்கு சமாந்தரமாக இருக்கும்? y அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். y சமன் 2 ஆனது யாருக்கு சமாந்தரமாக இருக்கும்? x அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். இப்படி புள்ளிகள் தரப்படும் போது அந்த புள்ளிகளை குறிச்சு நேர்கோட்ட புள்ளிகளை நினைச்சு கோட்டை தீர்மானம் என்றால் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்ப கேள்வி வரலாம், y சமன் 2 எனும் நேர்கோடானது எந்த அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்கும்? நீங்கள் y அச்சுல 2 கீறி பாருங்கோ, x அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், தாழ்கூற்று தளம் இல்ல காட்டின் தளம் என்னும் பாடத்துல நாங்கள் இன்றைக்கு காட்டின் தளத்துல அமைந்துள்ள புள்ளிகளினுடைய அமைவை குறிச்சு காட்டின நாங்கள் புள்ளிகள் ஆழ்கூறுகளாக தரப்பட்ட புள்ளிகளை தக்காட்டின் தளத்துல குறிச்சோம். தக்காட்டின் தளத்தின் மீது குறிக்கப்பட்ட புள்ளிகளினுடைய அமைவை ஆழ்கூறுகளாக விவரித்து காட்டியிருந்தோம். இதோட நாங்கள் இந்திய வகுப்பு நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.